Hi everyone, welcome back. இப்போ இன்னைக்கு ஜாவா இன்டர்வியூல கேட்ட ஒரு கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பாருங்க. நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்கை ஃபர்ஸ்ட்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதுக்கு உள்ள இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஒன்னுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸ்டாட்டிக் பிளாக் ஒன் அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணிருக்கோம். கிளாஸ் ஒன்னுக்குள்ள பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது கிளாஸ் டூ அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். தட் மீன்ஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸ் ஒன்னை பாத்தீங்கன்னா கிளாஸ் டூல இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸ் டூக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா அதே மாதிரி நம்ம கிளாஸ் ஒன்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்கும் ஒரு கிளாஸ் டூ அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டாட்டிக் பிளாக் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜை மட்டும் ஒரு லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸ்டாட்டிக் பிளாக் டூ. ரெண்டாவது கிளாஸ் டூக்குள்ள பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படிங்கிற ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டு கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதுல ஒரு மெசேஜ் ஒரு லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் பிளாக் சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் அந்த கிளாஸுக்குள்ள தான் இருக்கு. நம்ம கிளாஸ் டூ இருக்குல்ல, செகண்ட் கிளாஸ், அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். எஸ், இங்க அவுட்புட் வந்துருச்சு. என்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டாட்டிக் பிளாக்ல என்ன மெசேஜ் கொடுத்துருமோ, என்ன லைன் பிரிண்ட் பண்ணிருக்கோமோ அது வந்துருச்சு. ஸ்டாட்டிக் பிளாக் ஒன் அப்படிங்கிற லைன் வந்துருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக் டூ அப்படிங்கிற லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் லோட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் எப்போ ஆகும், கிளாஸ் லோட் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் பிளாக் சாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸ் லோட் ஆகும் போது ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஒன்ல இந்த ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளாஸ் டூல உள்ள ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுல என்ன லைன் கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும், ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், அதாவது இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அந்த இன்ஹெரிட் பண்ணிருக்கிறதால என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை அதை கால் பண்ணும். எதனால ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும்னா இந்த கிளாஸ் டூக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் டூங்கிற கன்ஸ்ட்ரக்டர்ல ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் என்ன வரும் பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை அதை ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதை அந்த லைனை ஆட் பண்ணிடும். சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை ஆட் பண்ணும். நம்ம ஆட் பண்ணலைனாலும் என்ன பண்ணிடும், சூப்பருங்கிற கீவேர்டை ஆட் பண்ணும். இந்த சூப்பருங்கிற கீவேர்டை எதை கால் பண்ணணும்னா கிளாஸ் ஒன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உள்ள கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் ஒன்னுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எங்கேயுமே கால் பண்ணல, பட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதாலே என்ன வந்துச்சு, அந்த மெசேஜ் டிக்ளேர் ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளாஸ் ஒன் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஒன் அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன கொடுத்துருவோம், கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படிங்கிற மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், அப்படிங்கிற ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிருக்கோம். அதனால என்ன வந்துருச்சு, கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா கிளாஸ் டூக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன வரும் அப்படிங்கிறது தான் அவுட்புட். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாட்டிக் பிளாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டூ கரெக்டாக ரெண்டு தடவை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த ஸ்டாட்டிக் பிளாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் லோட் ஆகும். இந்த கிளாஸ் லோட் ஆகுதுக்கு முன்னாடி அது லோட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை தான் என்ன வரும்னா ஸ்டாட்டிக் பிளாக் ஒன் ஸ்டாட்டிக் பிளாக் டூ அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரெண்டு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு தடவை என்ன கன்ஸ்ட்ரக்டர் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதுக்காக என்ன வரும், இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாட்டிக் பிளாக் பார்த்தீங்களா ஒரே ஒரு தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸ்டாட்டிக் பிளாக் ஒன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக் டூ அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணுங்க, அப்படிங்கிற லைனை பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன் அப்படிங்கிற மெசேஜ் அப்படிங்கிற லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டூ அப்படிங்கிற லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. இது எதனாலனா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்காக. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க கரெக்டா, அதுக்காக திரும்ப என்ன ஆகும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒன் இந்த கிளாஸ் ஒன் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னுங்கிற இந்த லைன் திரும்பவும் பிரிண்ட் ஆகும். இந்த
இந்த கன்ஸ்ட்ரக்டர் again it கால் பண்ணும். ஏன்னா நம்ம ரெண்டாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த கிளாஸ் 2 அப்படிங்கிற லைனை பிரிண்ட் பண்ணி ரெண்டாவது ஆப்ஜெக்ட். இப்போ இதுதான் அவுட்புட். நமக்கு வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதோட அவுட்புட் என்னன்னு கேட்பாங்க. நம்ம வந்து ரெண்டு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். கரெக்டா? ரெண்டு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த ஸ்டாட்டிக் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அவ்வளோ ஆப்ஜெக்ட்டுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். வேணா நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் 2 இங்க பாருங்க. தேர்ட் டைம் 3 டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆகும். கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் 1 கன்ஸ்ட்ரக்டர் 2 கன்ஸ்ட்ரக்டர் 1 கன்ஸ்ட்ரக்டர் 2 கன்ஸ்ட்ரக்டர் 1 கன்ஸ்ட்ரக்டர் 2 ஏன்னா நம்ம 3 தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். பட் அந்த ஸ்டாட்டிக் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இன்டர்வியூஸ்ல. ஓகே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ஒரு தடவை தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எத்தனை கிரியேட் பண்ணோமோ அது டிபெண்ட் பண்ணி என்ன ஆகும், இந்த கிளாஸஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கால் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். If you guys like this video, please click the like button, share it to the friends and family. Thank you guys. Bye.